ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம கொடைக்கானல் போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. இப்போ கொடைக்கானலுக்கு போகிற வழியில் காட் ரோட்டில் பெட்ரோல் பங்க்கில் நம்ம வண்டிக்கு ஃபில் பண்ண போகிறோம். வாங்க ஃபில் பண்ணிவிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். வழக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம காற்றோடு வழி தான் கொடைக்கானலுக்கு ஏறுவோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக போகணும்ன்ட்டு இங்கே கும்பக்கரை வழியாக போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள் ரோட்டில் போக போகிறோம். அதனால் உள்ள எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்க முடியாது. மெயினாக நமக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படும். நல்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு கிளம்பலான்ட்டு இந்த கடையில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். வாங்க உள்ள போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்தோம்னா இந்த கும்பக்கரை அருவியை தாண்டி இப்போ அடுக்கம் ரோட்டில் மேலே போகிறதுக்கு கொடைக்கானலுக்கு ரூட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வனத்துறையுடைய கொடைக்கானல் வன உயிரியல் சரணாலயத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம். நம்ம இப்போ இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்த ரூட்டே பார்த்துருப்பீங்க. சும்மா மிரட்டி விட்டுருச்சு. இன்னும் இதுக்கு மேலே வித்தியாசமான அனுபவம் இருக்குது. ஏன்னா இதான் நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம இங்கே இந்த ரூட்டில் போகிறோம். அதாவது கொடைக்கானலுக்கு பல முறை நம்ம இந்த ஏரியாவில் போயிருக்கோம், பயணிச்சிருக்கோம். ஆனால் இந்த ஏரியாவில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 39 கிலோமீட்டர் கொடைக்கானல், மொத்தம் 40 கிலோமீட்ரு. அருமையாக அப்படியே மழை லைட்டாக பிரிசில் ஆகிட்டு இருக்குது. ரெண்டாவது லைட்டாக வெயிலும் அடிக்குது. கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான நிலமை இருக்குது. வாங்க அப்படியே லைட்டாக மேலே போகலாமா? வாங்க. இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ கிளம்பியிருக்கோம். என்னடா கோட் போட்டுக்குன்னு பார்க்குறீங்களா? அதாவது மழை வந்தால் நனையாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் அதனால் ஜிப்பெல்லாம் போடுறது இல்லை. கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க. சாவடியை தாண்டி தான் நம்ம போகணும். இந்த சோதனை சாவடியில் மேலே ரூட் சரியில்லைன்னா நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா இங்கே ஒயில்ட் அனிமல்லாம் இருக்குது, பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிற பகுதி பார்த்திங்கன்னா ஆழமான பள்ளத்தாக்கு. அதான போர்டே வச்சுருக்காங்க, எச்சரிக்கை போர்டுமே. இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளவு டீப்பாக பள்ளம் இருக்குதுன்னு. ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. சின்ன சின்ன ஃபால்ஸ் தான் அங்கே பாருங்கள். அங்கே அருவி தெரியுதா தூரத்தில்? இந்த மேகத்தை தொட்டு அப்படியே மலையை பார்க்கும்போது அவ்வளோ அருமையான காட்சியாக இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் கூட இன்னும் மேலே வரல. இங்கேயே அருமையாக இருக்குது. நல்ல இதமான வெயிலும் அடிக்குது, லைட்டாக சாரல் இருக்குது. பார்க்குறதுக்கு அருமையான இடமா இருக்குது. சின்ன ஓய்வு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆறு போகிற அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணியோடைய சத்தம் அப்படியே அழகாக கேட்குது. நீங்களும் கொஞ்சம் டீப்பாக கேட்டு பாருங்கள். அருமையான சவுண்டாக இருக்குது. வாங்க அப்படியே போகிற வழியில் நம்ம வேறு எதையும் சுற்றி பார்க்கல, நம்ம ட்ராவல் மட்டும்தான் பார்க்குறோம். அதனால் அங்கே நிப்பாட்டி அப்பப்போ பார்த்துக்கலாம். இடையில தம்பிக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு போல், பப்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் நாங்களும் சாப்பிட்டுக்கிறோம். சின்ன பிரேக்.
பார்த்தீங்கன்னா இப்படியே வந்து இப்படியே ஒரு பெண்டு திரும்புது. பட் பெண்டு திரும்பும்போது பாருங்கள் அப்படியே டீப் அப்படியே திரும்பாமல் போனோம்னா அப்படியே டீப்பாக நம்ம கீழே போயிடுவோம். சரியா? அப்படியே மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து அருமையான இடத்துல நினச்சி கூட பார்க்க முடியாத வியூங்க. எங்களுக்கு கொடைக்கானலில் அந்த பில்லர் ரேக்கு, நம்ம லேக்கு, கார்டனுக்கெலாம் போகணுன்ற அவசியமே இல்லை. நம்ம வந்து முழுக்க முழுக்க இந்த மாதிரி சீனரிஸ் மட்டுமே நம்ம விரும்பி வந்தோம். எங்களுக்கு அது மட்டுமே போதும், வேறு எதையுமே நாங்கள் விரும்பலை. அழகாக இருக்குது. அப்படியே பாருங்கள், அந்த பச்சை பசுமையில் அப்படியே அந்த வெள்ளையை கலந்து வரும்போது நம்ம வாகனமும் அருமையாக அப்படியே வேறு லெவலுக்கு நமது வாகன ஓட்டி, அதாவது சாரதி லைட்டாக அப்படியே நனைஞ்சிட்டு வராரு. ரொம்பவே லைட்டெல்லாம் கிடையாது. வாங்க, அப்படியே மிஸ்ட் அப்படியே நம்ம வருது பார்த்தீங்களா, நம்மளை அப்படியே வருடிக்கிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறனால தெரியல, நம்ம தூரத்துக்கு போனால் இந்த இடம் அப்படியே மிஸ்டாக இருக்கும். வாங்க அப்படியே மூவ் பண்ணுவோம். உண்மையிலேயே இயற்கையை விரும்புகிறவங்க இந்த அடுக்கம் ரோட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இயற்கையை ரசிக்கணுன்றவங்க மட்டும் இந்த அடுக்கம் ரோட்டில் வரலாம். ஒரு 23 கிலோமீட்டரை ரொம்ப அருமையாக ரசிச்சுட்டே வரலாம். வாங்க பயணிப்போம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கீழே வத்தலக்குண்டுலேருந்து ரெகுலராக வர ரோடு இல்லாமல் அப்படியே கும்பக்காரை வந்து அடுக்கம் வழியாக வந்தோம். நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த ரோடு வந்து முடிஞ்ச இடம் தான் இப்போ நம்ம நிற்கிற இடம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மெயின் ரோடு. இப்போ இந்த பக்கம் இருக்கிறது வந்து நம்ம மெயின் ரோட்லேருந்து வர்றது. நம்ம வந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய குளத்துலேருந்து பார்த்திங்கன்னா 36 கிலோமீட்ரு. நம்ம வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்து இந்த மலைப்பாதையில் வந்திருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நாங்கள் இதில் வந்தோம். உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இது ஃபஸ்ட் டைம் எதிர்பார்க்காம வந்தோம். நல்ல ரோடு, நிறையா ஹேர்பின் பண்ணிருந்துச்சு. அருமையான இடம். பகலில் தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு முறையாவது நீங்கள் வந்து இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம வாகனத்தில் தான் பயணித்து 2 வீலரில் வந்திருக்கோம். கிளைமேட்டு நினச்ச மாதிரி எதிர்பார்த்ததை விட அருமையாகவே இருந்துச்சு. அருமையான பயணம். அடுத்து இப்போ மேலே போவோம். இப்போ கிளைமேட் வேறு பாருங்கள், அப்படியே அழகாக அப்படியே மிஸ்ட்டு வருது, அப்படியே மழை வருது, லைட்டாக வெயில் வருது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மேலே போகலாமா? வாங்க போகலாம். அடுத்து என்ன, இங்கே வந்தாலே என்ட்ரன்ஸில் மிளகா பச்சி தான். சாப்பிட்றலாமா? வாங்க, அப்படியே மிளகா பச்சி கடை தேடி. மிளகா பஜ்ஜி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம வெள்ளி நீர்வீழ்ச்சி பார்த்துக்கிட்டே கொடைக்கானலோட என்ட்ரன்ஸில் நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியெல்லாம் கடைகளாக இருந்துச்சு. கடைகளை பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். அடுத்து ஊருக்குள்ளே போனோன்னே டக்குன்னு அங்கே நம்ம பூம்பாறை போகிற ஏரியாவில் சாப்பாடு பிரச்சனை இருக்குன்றதுக்காக இங்கேயே சாப்பிட்டு போகலாம்னு ஒரு முடிவு எடுத்து தேடிக்கிட்டே வர்றோம். மெயின் ரோட்டில் எந்த கடை இருக்கோ அந்த கடையில் போய் சாப்பிடணும்னு. டக்குன்னு பார்த்தா நமக்கு கண்ணுக்கு எதிர ஏதாவது ஹோட்டல் வரும்னு நினச்சோம். அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு எது கிடைச்சது தான் தொப்பி வாப்பா. டக்குன்னு உள்ளே பூந்தாச்சு. உள்ளே பூந்து இலையை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். வேறு என்ன, தொப்பி வாப்பால் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். சூடாக சிக்கன் 65 பிரியாணி.
கொண்டு வர சொல்லியிருக்கு. சுட சுட கொண்டு வருவாங்க. ஓகே நம்பர் பிரியாணி அருமை. ஏன் ப்ரோ இப்படி சாப்பிட முடியாது ப்ரோ? ஆமாம், பார்சல் பண்ணிடுமா? அதான் மம்மி ஒன்று சாப்பிடுங்க, பார்சல் பண்ணிடுவோம். ஆமாம் ப்ரோ, அப்படியே மம்மி. காரமாக பார்சல் சொல்லிடுறேன். ஆமாம், ஒரு வழியாக பிரியாணியை திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் 2 வாங்கினோம். ஒன்று பார்சல் பண்ணிட்டோம், ஏன்னா அவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு, ஏன்னா லேக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த தொப்பி வாப்பா. அப்படியே லேக்கை நம்ம ரைட் சைடு எடுத்தோம்னா பூம்பாறை மன்னம்னு ஒரு ரூட் இருக்கும். அந்த ரூட்டில் போனோம்னா நம்ம ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகிறது பூம்பாறை. நம்ம பூம்பாறை பக்கம் பார்த்திங்கன்னா மிஸ்ட் அதிகமாக தான் இருக்குனாங்க. நம்ம அப்படியே லேக்கை கடந்து நம்ம அந்த பக்கம் போகும்போது பூம்பாறையில் வந்து மிஸ்ட் அதிகமாக இருக்குன்ட்ருக்காங்க. வாங்க, இருந்தாலும் போய் நம்ம பார்ப்போம். நம்ம என்ன ட்ராவல் தானே பண்ணுறோம், போகிற வழியில் என்னென்ன இருக்குதோ பார்க்க போகிறோம். நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை, ட்ராவல் பண்ணுறது தானே வந்திருக்கோம். அடுத்து மன்னம்னூர், பூம்பாறை போயிட்டு மன்னம்னூர் போவோம். வாங்க. அப்புறம் எப்போ போகிறேன்? ஒன்றும் தெரியல ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஏதாவது வண்டி வரும் ப்ரோ. ரோட்டில் ஒன்றும் தெரியல ப்ரோ. அதான் பையாவே போகணும், அவசரமே இல்லை. எதாவது பைக் வரையா? ப்ரோ செம்ம செம்ம பார்த்துமா தெரியல. ஆமாம், பையாவே போ. நான் இங்கே தான் சாப்பிட்டேன் ப்ரோ. ஆ, யார்? நான் பிரகாஷத்துக்கு வாங்க. அப்படியா ப்ரோ? அப்படி நடக்கணும் ப்ரோ, இதில் இறங்கி நடக்கணுமா? ஓட்டு போயிடுவாங்க ப்ரோ நம்மள. இல்லை. ஒரு வழியாக மக்கள் சொன்ன மாதிரி பூம்பாறை ஃபுல்லாக மிஸ்ட்டு மூடிக்கிருச்சு. அந்த அழகான தோற்றத்தை நம்ம பார்க்க முடியாமல் போச்சு. நம்ம ட்ரோனில் வேறு கொண்டு வந்தோம், ட்ரோன் ஷாட் எடுக்கலாம்னு. அதுக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே சரி அடுத்து மன்னம்னூர் போகலாம், அந்த ஏரியா எப்போ இருக்குன்னு யோசனை பண்ணோம். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த மிஸ்ட்லாம் தாண்டி வந்து பார்த்தா இங்கே அப்படியே நார்மலாக இருக்குது. ஒரு வழியாக அப்படியே நம்ம ட்ராவலை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தோம். வர வழியில் பூரா அருமையான பசுமையான காட்சிகள்லாம் பார்த்துட்டு வந்தோம். நெருக்கி நம்ம இப்போ மன்னம்னூரை ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து லேக்கு தான் போக போகிறோம். லேக்கை போய் பார்த்துட்டு சில ஃபோட்டோக்கள்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வருவோம். வாங்க போவோம். லேக்கிட்ட வந்துட்டோம். இப்போ மன்னம்னூரில் இருக்க லேக் போயிட்டுருக்கோம். இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு. ஹாய்.
லேக்கை வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே லேக்கில் பார்த்திங்கன்னா ஹயாக்கிங்கு, போட்டிங்கு, அதுபோக நம்ம ஜிப் லைன்லாம் இருக்குது. பட் இப்போ உபயோகத்தில் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏதாவது ஒன்று நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினச்சோம். வந்ததுக்கு வந்து லேக்கில் பார்த்து சில ஃபோட்டோக்கள் எடுத்தது மட்டும்தான் நமக்கு மிச்சம். ஏன்னா வனத்துறை தான் இது நடத்துகிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ட்டாங்க. சரி வந்துட்டோம், பார்த்தாச்சு. நமக்கு இது திருப்தியாக தான் இருந்துச்சு. இந்த பயணம் வந்து எனக்கு அருமையாக இருந்துச்சு. நான் நினச்ச மாதிரியே இருந்துச்சு. எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடந்துச்சு. மழை இருந்துச்சு, வெயில் இருந்துச்சு, காற்று இருந்துச்சு, நல்லா மிஸ்ட் இருந்துச்சு. எல்லாம் ரசித்தபடியே அப்படியே கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் விடைபெறுகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா எங்களுக்கு குறைய சுட்டி காட்டுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் மாற்றுறதுக்கு நன்றி, வணக்கம்.